டிடிஎஃப் வாசன் அவர்கள் ரீசெண்டா அவரோட மாமா பொண்ண திருமணம் பண்ணிக்க போற ஒரு விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்போ நடிகை சாலின் சோயா வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்க பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி இப்போ முதல் முறையா நடிகை சாலின் சோயா அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இன்ஸ்டா மற்றும் யூடியூப் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன். இவரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை சாலின் சோயா அவர்களை காதலிச்சு வந்த மாதிரி பல விஷயங்களை சமூக வலைத்தளங்கள்ல சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா இவங்க கூடி சீக்கிரமே திருமணமும் பண்ணிக்க போறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் போது சடனா டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரோட மாமா பொண்ண திருமணம் பண்ணிக்க போறதா அபிஷியலாவே சொல்லிட்டாரு. இத பார்த்துட்டு இப்போ ஷாலின் சோயா கூட பிரேக்கப் ஆயிருச்சா, ஏன் நீங்க பிரிஞ்சீங்க, உங்களுக்குள்ள என்ன ஆச்சு, நீங்க ஷாலின் சோயாவை ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா நடிகை ஷாலின் சோயா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்பவே எமோஷனலா மீ லிவிங் எவ்ரிஒன்ஸ் லைஃப் ஆஃப்டர் பிளேயிங் மை ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க. அதாவது டிடிஎஃப் வாசன் வாழ்க்கையில நான் வந்த வேலை முடிஞ்சது, இனிமே எனக்கு அங்க வேலை அவருக்கு நான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது நடிகை ஷாலின் சோயா டிடிஎஃப் வாசன் மேல ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம நடிகை ஷாலின் சோயா அவர்கள் டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவரோட திருமணத்துக்கு கூட இன்வைட் பண்ணாதது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் அதிர்ச்சியையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஷாலின் சோயா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் டிடிஎஃப் வாசனோட திருமணத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.